டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற மனு மீது பதிலளிக்க தற்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களுடன் நேராக செய்தியாளர் மதன் பின்னணி என்ன? தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்தது, பார் உரிமம் வழங்கியது உள்ளிட்டவற்றில் சுமார் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றதாக ஏற்கனவே புகார் இருந்தது. இது தொடர்பாக கடந்த 2017 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த அந்த வழக்குகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்திற்கு வழக்கு பதிவு செய்தார்கள். அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் கடந்த மார்ச் மாதம் சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில்தான் இந்த முறைகேடு தொடர்பாக டாஸ்மாக் மற்றும் அதன் அதிகாரிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்துள்ள இந்த வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தற்போது பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடசாலாபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்தார். அதாவது அமலாக்கத்துறை விசாரணையை முடக்கும் நோக்கில் மாநில அரசு தற்போது செயல்படுவதாகவும் 1000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கை நியாயமாகவும் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் விசாரிக்க வேண்டும் என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரப்பட்டது. அதே போல டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த வழக்குகளை விசாரிக்க மாநில அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை தான் இன்று விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் லட்சுமிநாராயணன் அடங்கிய அமர்வு மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தற்போது மத்திய மாநில அரசுகளுக்கும் சிபிஐ, அமலாக்கத்துறை, டாஸ்மாக் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் அடுத்த வாரம் தள்ளி வைக்கப்பட்டது. தேவபிரியம், விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.